ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ஸ்துவதே புலகாவ்ருதாய தஸ்மை, ஸ்துவதே புலகாவ்ருதாய தஸ்மை, மனுபுத்ரீம் தயிதாம் நவாபி புத்ரீஹ, மனுபுத்ரீம் தயிதாம் நவாபி புத்ரீஹ, கபிலம் ச சுதம் ஸ்வமேவ பశ్చాத், கபிலம் ச சுதம் ஸ்வமேவ பశ్చాத், ஸ்வகதிம் சாப் அனுக்ரஹ்ய நிர்கதோ பூஹு, ஸ்வகதிம் சாபனுக்ரஹ்ய நிர்கதோ பூஹு. ஸ்துவதே புலகாவ்ருதாய தஸ்மை, மனுபுத்ரீம் தயிதாம் நவாபி புத்ரீஹ, ஸ்துவதே புலகாவ்ருதாய தஸ்மை, மனுபுத்ரீம் தயிதாம் நவாபி புத்ரீஹ, கபிலம் ச சுதம் ஸ்வமேவ பశ్చాத், ஸ்வகதிம் சாப் அனுக்ரஹ்ய நிர்கதோ பூஹு, கபிலம் ச சுதம் ஸ்வமேவ பశ్చాத், ஸ்வகதிம் சாபனுக்ரஹ்ய நிர்கதோ பூஹு. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பகவானை தரிசித்து கர்தமர் எந்த விதமான அனுபவத்தை அடையிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் சொல்கிறார். ஸ்துவதே உங்களை துதித்து, புலகாவிரதாய மெய் சிலிர்த்து உலகாங்கிதம் அடைந்து, தஸ்மை அவருக்கு, மனுபுத்ரீம் தைதாம் மனைவியாக மனுவின் மகள் தேவகூதியை அளித்தீர்கள், நவபுத்ரீம் அபி 9 பெண்களையும், கபிலம் ச சுதம் கபிலர் என்கிற மகனையும், ஸ்வமேவ எப்படிப்பட்ட மகன், உங்களுடைய அம்சமான அம்சாவதாரமாகிய மகனையும், பశ్చాத் இறுதியில், ஸ்வகதிம் ச அபி மோட்சத்தையும் அனுகிரகிய வரங்களாக அளித்தீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸ்துவதே புலகாவ்ருதாய தஸ்மை, மனுபுத்ரீம் தயிதாம் நவாபி புத்ரீஹ, கபிலம் ச சுதம் ஸ்வமேவ பశ్చాத், ஸ்வகதிம் சாப் அனுக்ரஹ்ய நிர்கதோ பூஹு. பகவானை அப்படி பிரகாசமாக பேரழகோட தரிசனம் பண்ணதும் கர்தமருக்கு உடலெல்லாம் புல்லரித்து விட்டது. மெய் சிலிர்க்க பகவானை துதிக்க ஆரம்பிக்கிறார். பகவானை பார்த்த மாத்திரத்திலேயே கர்தமர் ஸ்துதி செய்ய ஆரம்பித்து விட்டாராம். இந்த ஸ்லோகத்தோட முதல் வார்த்தையான ஸ்துவத்தே இருக்கு இல்லையா, அதுக்கு சில வியாக்கியாத்தாக்கள் அழகான ஒரு விளக்கத்தை தரா. என்னதுன்னா, பகவானோட அழகு நம்ம நாவை அப்படியே ஈர்க்கிற சக்தி படைத்ததாம். எப்படி ஈர்க்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் மிக வேகமானது நம்மளோட மனம். அந்த மனத்தை விட வேகமாக நாக்கு ஈர்க்கப்பட்டு துதி செய்ய ஆரம்பிக்கும். கர்தமர் பகவானை தரிசித்ததும் அப்படித்தான். உடனேயே உடல் புல்லரிக்க மெய் சிலிர்த்து பகவானை துதி பண்ணுறார். அந்த மாதிரி கர்தமர் பண்ணின துதி பல அருமையான ஸ்லோகங்களாக பாகவதத்தில் இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நமாமி அபீக்ஷ்ணம் நமனீய பாத சரோஜம் அல்பீயசி காமவர்ஷம், சரணடைய தகுந்த உங்கள் தாமரை பாதங்களுக்கு என் நமஸ்காரங்களை தொடர்ந்து சமர்ப்பிக்கிறேன். யார் அவரை அணுகினாலும் அவர்களின் ஆசைகளை அப்படியே அவர் திருப்தி செய்கிறார். எங்களுடைய வழிபாடு அற்பமானதாக இருந்தாலும், அல்பீயசி காமவர்ஷம்னு சொல்லியிருக்கார் பாருங்க. எங்களோட வழிபாடு உங்களோட அருளோடு ஒப்பிடும்போது அது ரொம்ப ரொம்ப அல்பம், ரொம்ப ரொம்ப சாதாரணமானது. அப்படி இருந்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேற அருள்மழை பொழிகிறீர்கள் என்று கர்தமர் சொல்கிறார். இப்படியெல்லாம் கர்தமர் அழகாக துதித்ததை கேட்டு பகவானும் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து கர்தமருக்கு 4 வரங்களை அருள்கிறார். அதை அடுத்து பட்டதிரி சொல்கிறார். ஸ்வயம்புவ மனுவின் மகளான
தேவஹூதியை மனைவியாக பெறுவாய். இது முதல் வரம். 9 புதல்வியர்களும் பிறப்பார்கள். இரண்டாவது. மேலும் கபிலன் என்கிற என்னுடைய அம்சமேயான மகனையும் பெறுவாய். இது மூணாவது வரம். உங்களது என்னுடைய பரமபதத்தையும் இறுதியில் வந்து அடைவாய் என்று 4 வரங்களை அருளிவிட்டு நீங்கள் மறைந்து விட்டீர்கள் என்று பட்டத்திரி சொல்கிறார். 10,000 ஆண்டுகள் தவம் செய்த கர்தமருக்கு பகவான் எப்படிப்பட்ட ஆசையை வழங்கியிருக்கார் பாருங்கோ. கபிலருங்கிற பகவானோட அம்சாவதாரம் அவர் மூலமாக தோன்றும்படியாக ஆசீர்வதிக்கிறார்.